அன்பான சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்திருந்தாலும் ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. உங்களை யாராலும் சாதாரணமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே அடக்கி வைக்க முடியாது. ஏன்னா உங்களுக்குள்ளே எப்போதுமே நான் இன்னும் மேலே போகணும், என்னால் இதை விட நல்லா செய்ய முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையான குரல் ஒலிச்சிக்கிட்டே தான் இருக்கும். அந்த குரலை கடந்த சில காலமாக வாழ்க்கையோட பிரச்சனைகள் கொஞ்சம் அமைதிப்படுத்தி இருக்கலாம். நான் நினச்சது ஏன் நடக்கலை, நான் இவ்வளவு செஞ்சும் ஏன் என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க, நான் எதிர்பார்த்த இடம் ஏன் இன்னும் கிடைக்கல அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு ஏக்கம் இருந்திருக்கலாம். சில நேரங்களில் நீங்கள் அவசரப்பட்டு பேசுகிறதும் முன்கோபம் வருவது எல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. உங்களை மதிக்காததை தான் உங்களால் ஏற்றுக்க முடியல. இதில் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களை புரிஞ்சுக்காம பேசுகிறவங்க, உங்கள் முடிவை கேள்வி கேட்குறவங்க மூன்றாவது நபர்களாக இருந்தால் பரவாயில்ல. குடும்பத்திலையும் உங்களுடைய நெருக்கமான உறவுகள் கிட்டேருந்தும் இந்த மாதிரியான சில சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கலாம். ஆனால் இப்போ ஒரு மாற்றம் உங்களுக்கு தேவைப்படுது. எல்லாருக்கும் உங்களை நீங்கள் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கே உங்களை நிரூபிக்க வேண்டிய நேரமாக இருக்குது. நீங்கள் நீண்ட நாட்களாக நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு காரியம் இருக்கா, தொழில் இருக்கா, வேலை மாற்றமா, பணத்தை பெருக்கிற திட்டமா, சொந்தமாக ஏதாவது ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும்னு ஆசையா, அல்லது மனசுக்கு பிடிச்ச ஒருத்தரோட வாழ்க்கையில் வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதுவெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்கணும் அப்படின்னா கடந்த காலத்தில் நடந்த மாதிரி நீங்கள் சாதாரணமாக எல்லா விஷயத்தையும் கடந்து போயிடாதீங்க. ஒரு வாய்ப்பு வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக விட்டுடாதீங்க. அது உங்களுக்கு பொருத்தமானதா அப்படின்னு பார்த்து சரியான நேரத்தில் நீங்கள் ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். ஏன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை ஒரு விஷயத்தை அடிக்கடி கற்றுக் கொடுக்கும். உங்களை யாராவது உயர்த்துவாங்க அப்படின்னு காத்திருக்க வேண்டாம். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமையை நீங்கள் வெளியே கொண்டு வந்தால் போதும். ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் உங்களுக்கு எந்த கதவை திறக்க போகுது, எந்த முயற்சிக்கு உடனடியாக பலன் கிடைக்கும், எங்கே மட்டும் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். பணம், தொழில், குடும்பம், உறவுகள், உடல் நலம், எதில் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாமே ஏற்பட போகுது. அதிலும் முக்கியமாக இன்னும் கொஞ்சம் காத்திருக்கலாமா அப்படின்னு தயங்கிட்டு இருக்கக்கூடிய உங்கள் மனசுக்கு தெளிவான பதில்கள் எல்லாமே கிடைக்க போகுது. சிம்ம ராசி மகம் நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் இருக்கிறவங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிஸ்தானத்தில் கேதுவும், குடும்பஸ்தானத்தில் சுக்கிரனும், கலத்திரஸ்தானத்தில் ராகுவும், அஷ்டமஸ்தானத்தில் சனியும் சந்திரனும், லாபஸ்தானத்தில் செவ்வாயும், போகஸ்தானத்தில் குரு, புதன், சூரியன் சேர்ந்து இருக்காங்க. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா மற்றவங்களை சமாளிக்கக்கூடிய திறமைகள் உங்களுக்கு மேம்படும். வியாபாரத்தில் புதிய அறிமுகம் கிடைக்கும். மூத்த உடன்பிறப்புகள் இடத்துல நீங்கள் அனுசரித்து நடந்துக்கணும். ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கும். சுபகாரியங்களில் சின்ன சின்ன முயற்சிகள் செய்கிறீங்க அப்படின்னா அதில் சிந்திச்சும் செயல்படணும். வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கு புதிய சிந்தனைகள் உங்களுக்கு இருக்கும். இதுவரைக்கும் தடைப்பட்ட விஷயங்களை எல்லாமே உங்களுடைய பேச்சாற்றல் காரணமாக சுமூகமாக செஞ்சு முடிப்பீங்க. சுயதொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கும். நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உடன் பிறந்தவங்களுடைய சூழ்நிலையை அறிஞ்சு செயல்பட்டீங்க அப்படின்னா அவர்களுடன் விரோதம், பகைமை உணர்வை தவிர்க்கலாம். பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு வாரமும் குலதெய்வ வழிபாடும், சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னா வீண் பயம் நீங்கி தைரியம் உங்களுக்கு அதிகரிக்கும். செய்யக்கூடிய செயலில் 100% வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உங்களை சுற்றி இருந்த குழப்பங்கள் எல்லாமே குறைய போகுது. அது ஒரு விஷயம் மட்டுமல்ல, வேலை, பணம், குடும்பம், எதிர்காலம் அப்படின்னு ஒரே நேரத்தில் பல மாற்றங்களை உணர போகிறீங்க. நீண்ட நாட்களாக பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு முயற்சி செஞ்சிட்ருப்பீங்க. ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு தடை வந்து உங்கள் மனசை நோக்கடிச்சிருக்கும். அதை விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு கூட உங்களுக்குள்ள எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கும். சில நேரங்களில் பெரிய திட்டங்கள் எல்லாம் போட்டு அதற்கு தகுந்த பணத்தை எல்லாமே வச்சுருப்பீங்க. இருந்தாலும் கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய சூழலும் இருந்திருக்கும். இன்னொரு நேரத்தில் எதிர்பார்த்த நபர்கள் உங்களுடைய செயல்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு தடை வந்திருக்கும். இனிமே தான் இந்த சூழ்நிலை எல்லாமே உங்களுக்கு மாறப்போகுது. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வேலை மற்றும் தொழில் தொடர்பான விஷயங்களில் இனி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் தகவல்களையும் நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கூடாது. ஒரு தொலைபேசி அழைப்பு, ஒரு சந்திப்பு அல்லது ஒருத்தருடைய அறிமுகம், இதில் ஏதாவது ஒன்று உங்களுடைய எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தொடக்கமாக இருக்க போகுது.
குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக இருந்த மனக்கசப்பு குறையலாம். உங்களை புரிஞ்சுக்காம பேசினவங்க கூட பின்னர் உங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்குவாங்க. திருமண வயசில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல திருமண வரன் அமையும். காதல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு மனசில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே குறைய போகுது. சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு வீடு கட்டணும், நிலம் வாங்கணும், பழைய சொத்தை விற்கணும், வீட்டை மாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உருவாக போகுது. வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதற்கான பொருளாதார உதவிகள் எல்லாமே உங்களுக்கு வெகு விரைவாக கிடைக்க போகுது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்பவுமே அலட்சியம் காட்டக்கூடாது. சின்ன உடல் பாதையாக இருந்தாலும் உடனே கவனிக்கணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா தூக்கம், உணவு, மன அழுத்தம் இதில் கவனம் செலுத்தணும். உடல் நலம் நன்றாக இருந்தால் தான் நீங்கள் சம்பாதிச்ச அனைத்தையும் அனுபவிக்க முடியும். அதனால் உடல் நலத்தை நீங்கள் தள்ளி போற்றக்கூடாது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது வரைக்கும் படித்தது நினைவில் நிற்கல அப்படின்னு கவலைப்பட்டு இருப்பாங்க. முறையாக திட்டமிட்டு படிச்சிங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றத்தை காண முடியும். பெற்றோர்களும் குழந்தைகளை மற்றவங்களோட ஒப்பிடாமல் அவங்களுடைய திறமைக்கேற்ற நீங்கள் ஊக்கப்படுத்தினீங்கன்னா உங்களுடைய முயற்சிகளுக்கு சிறப்பான பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுது. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய உறவு யார் அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும். சிலருக்கு காதலா, சிலருக்கு திருமணமா அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் வாழ்க்கையில் உறவு அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் மட்டும் இல்லை. சிலருக்கு பல வருடங்களாக பேசாமல் இருந்த ஒரு சொந்தம் மீண்டும் தொடர்பு கொள்வாங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நண்பர் சரியான நேரத்தில் தைரியம் கொடுத்து உதவிகளை செய்வாங்க. சிலருக்கு வேலை மற்றும் தொழிலில் ஒரு முக்கியமான நபர் அறிமுகமாகி அவருடைய தொழிலுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நபராக மாற போகிறாரு. திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய வரன் அல்லது வாழ்க்கை துணையை பற்றிய அறிகுறியாக கூட இருக்கலாம். ஏற்கனவே திருமணமானவங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்புகள் குறைஞ்சு மீண்டும் நெருக்கம் உருவாகக்கூடிய காலமாகவும் இருக்கும். குடும்பத்தில் பிரிஞ்சிருந்த ஒருவர் மீண்டும் இணைவதும் கூட இருக்கலாம். இதில் முக்கியமாக நீங்கள் எந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா உறவுகளும் நம்மக்கிட்ட நிரந்தரமாக இருக்க போகிறதில்ல. சிலர் நம்ம வாழ்க்கையில் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க வருவாங்க. சிலர் நம்ம கூட பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய ஒரு பயணியை போல வருவாங்க. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஆசானாகவும் இருப்பாங்க. அதனால் புதிய நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது எந்தவித எதிர்பார்ப்புகளையும் அவங்க மேலே சுமத்தாமல் எப்பவும் போல உங்களுடைய இயல்பான குணத்தில் நீங்கள் இருங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அணுகுமுறை ரொம்பவே முக்கியம். யாராவது என்னை தேடி வரட்டும் அப்படின்னு காத்திருக்கிறத விட நீங்களும் நல்ல ஒரு உறவுகளாக இருக்க தயாராக இருக்கணும். ஒரு சின்ன ஃபோன் கால் அல்லது ஒரு சந்திப்பு, ஒரு சின்ன பேச்சுவார்த்தை கூட உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்தை ஆரம்பிக்க காரணமாக இருக்கலாம். அதனால் பலன்களில் சொல்லக்கூடிய உறவு அப்படிங்கிறது ஒரே மாதிரியான பலன் இல்லை. உங்களுடைய வயது, குடும்ப நிலை, வேலை, திருமண வாழ்க்கை எல்லாத்தையும் பொறுத்து உங்களுக்கான பலன்கள் மாறுபடும். இந்த வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க. இது நாள் வரைக்கும் என்னுடைய மனசாட்சிக்கு தெரிஞ்சு நான் யாருக்கும் எந்த கெடுதலையும் கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை. எனக்கு மட்டும் ஏன் இந்த வாழ்க்கையில் இப்படி நடக்குது அப்படின்னு ஆதங்கப்படுறது உண்மைதாங்க. என்ன இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் ஆகாது. இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் வரும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது போயிடும். நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களால் எந்த பிரச்சனைகளும் வராது. ஆனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்க மூலம் தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத இப்போவாவது கொஞ்சம் புரிஞ்சிருப்பீங்க. இவ்வளவு நடந்ததுக்கப்புறம் இனி என் வாழ்க்கை மாறுமா அப்படின்னு நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் பதிலாக தாங்க இனி வரக்கூடிய கிரக நிலைகள் மற்றும் அதன் இயக்கத்தின் காரணமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாம் விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எந்த மாதிரி நன்மைகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். முதலாவதாக மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சில தடைகளை கொடுத்திருந்தாலும் இந்த வருடத்தின் இறுதிக்குள்ளே உங்களுக்கு நல்ல பலன்களை எல்லாம் கொடுக்க போகிறாரு. தடைகளை எல்லாம் விலக்க போகிறாரு. இதன் மூலமாக பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவிலேயே ஏற்பட போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கிர பெயர்ச்சி. இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, அதில் பதவி உயர்வு மற்றும் அதிகாரம் செலுத்தக்கூடியவர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் செல்வத்தை சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நகைகளுடைய விலை குறையும். புதிதாக வீடு, வாகனங்கள் எல்லாமே வாங்குவீங்க. ஆரம்பத்தில் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் இந்த வருடம் முடியும் பொழுது குறிப்பிட்ட அளவுக்கு நீங்கள் சொத்து சேர்த்து வச்சுருப்பீங்க.
குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உருவாகும். அவங்களுடைய உடல் நலனில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் சரி செஞ்சு இந்த பாக்கியத்தை அடைய போகிறாங்க. அவங்க குடும்பத்திலையும் மனதிலும் மிகப்பெரிய மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்க போகுது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் கல்வி ரொம்பவே சிறப்பாக இருக்க போகுது. அடுத்ததான் நவம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய ராகு கேது பெயர்ச்சியில் குடும்பம் மற்றும் தொழிலில் திடீர் மாற்றங்களும் திருப்பங்களும் ஏற்பட போகுது. நீண்ட நாளாக நிறைய பேர் உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளில் முடங்கி கிடந்திருப்பாங்க. நடக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டிருந்திருப்பாங்க. அந்த பிரச்சனை எல்லாமே முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது. கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்லதொரு வேலை கிடைச்சிருக்காது. குடும்ப கஷ்டத்திற்காக குறைவான சம்பளத்தில் பிடிக்காத வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பிஇ படிச்சிருப்பீங்க, டிகிரி படிச்சிருப்பீங்க. சில பேர் தன்னுடைய கல்வி தகுதிக்கு சரியான வேலை கிடைக்கல அப்படின்னு ரொம்பவே ஆதங்கப்பட்டு இருந்திருப்பீங்க. வரக்கூடிய நாட்களில் நீங்கள் சரியான முயற்சிகளை எடுத்தீங்க அப்படின்னா அரசாங்க வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். பேங்க் வேலையோ ஐடி கம்பெனியோ அது தனியார் நிறுவனங்களோ உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வருமானத்தோடு வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. மேலும் கணவன் மனைவிகளில் பார்த்தீங்கன்னா நல்ல அந்யோன்யம் இருக்க போகுது. இது வரைக்கும் இருந்த மன கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி ஒற்றுமையோடு இருக்க போகிறாங்க. சொத்து மற்றும் பல பிரச்சனைகள் காரணமாக நீதிமன்றத்தில் ஏதாவது வழக்குகள் இருக்குது அப்படின்னா கூட அதுவெல்லாம் உங்களுக்கு சாதகமாக வரும். அதிலும் சொத்து விஷயத்தில் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால சில தடைகளை கடந்து வரும் பொழுது உங்களுக்கு அந்த சொத்தானது நிச்சயமாக கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பதவிகள் எல்லாமே தானாக கிடைக்கும். தேர்தலில் போட்டியிட்டு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இடத்துல சரியான ஒத்துழைப்பு இருந்திருக்காது. முழு ஈடுபாட்டோட வேலை செய்ய முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள் எல்லாமே இருந்திருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் உடன் வேலை செய்கிறவங்க மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். சந்தோஷமாக அந்த வேலையை செய்வீங்க. வேலையில் உங்களுக்கு பண பலன்கள் ஏதாவது வராமல் இருந்துச்சுன்னா அந்த பண பலன்கள் எல்லாமே உங்களுக்கு வெகு சீக்கிரத்தில் கிடைக்கும். அரசு வேலையில் இருக்கக்கூடியவங்க சட்டத்திற்கு புறம்பாக எந்த ஒரு காரியத்திலையும் ஈடுபடாமல் நேர்மையாக நடந்து கொள்வது நல்லது. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய நிலையை அடைய போகிறீங்க. தொழிலில் தடைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த தடைகள் எல்லாம் விலகிறது மட்டும் இல்லாமல் புதிய கிளைகளையும் தொடங்குவீங்க. உங்களுடைய உற்பத்தி அதிகரிக்கும். தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு விற்பனையும் அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதியில் எல்லாம் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ அதுவெல்லாம் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுடைய கனவுகளை நிஜமாக்கக்கூடிய நாட்களாக இருக்க போகுது. குடும்பத்தில் முன்னேற்றமும் பொருளாதாரமும் கிடைக்கும் பொழுது உங்களுடைய சுய ஒழுக்கத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். பேசக்கூடிய வார்த்தைகள், பழகக்கூடிய நபர்கள் எல்லார்கிட்டையும் எந்த ஒரு இடத்துலையும் தான் அப்படிங்கிற கர்வத்தை மட்டும் நீங்கள் வச்சுக்கக்கூடாது. மற்றவர்களை குறையாக பேசுகிறதோ மட்டம் தட்டி பேசுகிறதோ அதை காயப்படுத்துகிற மாதிரி பொது இடங்களில் பேசிடக்கூடாது. நீங்களும் சரி உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் சரி எப்பவுமே பாசிட்டிவான எண்ணங்களில் இருக்கணும். அப்படின்னா எதிர்காலத்திற்கான நல்ல திட்டமிடுதல் எப்பவுமே அவசியம். அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்யும் போதும் எதிர்காலத்தில் இது எனக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிறதும் அவசியம். இதை நீங்கள் சரியாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பெரியவர்களுடைய உதவி கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவுகள் முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். பொருளாதார ரீதியாக நலிவடைந்த நிறுவனங்கள் மீண்டும் முன்னேற போகுது. மேலும் மேலும் உங்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உங்களுடைய புதிய சிந்தனைகள் மற்றும் நேர்மறையான எண்ணங்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருக்க போகுது. கடந்த காலகட்டங்களில் திருமணம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளும் சிக்கலுமாக இருந்திருக்கும். அதிலும் ஜாதகம் சரியில்லை, சொந்த வீடு இல்லை, வசதி இல்லை, பெற்றோர்கள் சரியில்லை, அரசு வேலையாக இருக்கணும், இந்த மாதிரி எத்தனையோ காரணங்களை எல்லாம் சொல்லி உங்களுக்கான திருமணம் தடைகள் ஏற்பட்டிருக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்களாலையும் நண்பர்களாலையுமே திருமணங்கள் எல்லாமே நின்று போயிருக்கும். இந்த மாதிரி இடத்துல உங்களால் எந்தெந்த விஷயத்தை எல்லாம் சரி செய்ய முடியுமோ அதையெல்லாம் சரி செஞ்சுட்டு குரு பெயர்ச்சிக்கு பிறகு நீங்கள் திருமண முயற்சிகளில் ஈடுபட்டீங்கன்னா உங்களுடைய மனதுக்கு பிடித்த மாதிரியான நல்ல வரன் அமையும். குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணை அழகாக இருப்பாங்க. கை நிறைய சம்பாதிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அதே நேரத்தில் வாழ்க்கை துணையை இழந்துட்டு இரண்டாவது திருமணம் பற்றி யோசிக்கக்கூடிய ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய துணை அவங்களுடைய பழக்க வழக்கம்
2 பேருக்கும் கருத்தொற்றுமை இருக்கா, மன பொருத்தம் இருக்கா மற்றும் தேவைப்பட்டா உங்களுடைய ஜாதகத்தை கூட ஒரு முறை நீங்கள் சரி பார்த்துக்கிட்டு 2வது திருமணத்துக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல வாழ்க்கை துணை அமையும். மற்றவங்க பொறாமப்படக்கூடிய அளவுக்கு நல்லதொரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவீங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பரீட்சையில் நல்ல மார்க் வருமா, பாஸ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி குழப்பங்கள் இருக்கும். வரக்கூடிய தேர்வு முடிவுகளானது நல்ல தேர்ச்சியை கொடுக்கும். ஓரளவுக்கு நல்ல மதிப்பெண்கள் வாங்கி பாஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த மேற்படிப்புகளும் படிப்பீங்க. காதலிக்கக்கூடியவர்களுக்கு சரியான புரிதல் இல்லாமல் போகிறது மற்றும் கருத்து வேறுபாடுகள் காரணமாக பிரிஞ்சிருப்பாங்க. இன்னும் சிலருக்கு பெற்றோர்களே காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க. வேறு ஜாதியாக இருக்குது, நல்ல குடும்பமாக இல்லை, வசதி இல்லை அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி பிரிஞ்சிருந்திருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் உண்மையாக உங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். வீட்டில் சொல்லும் பொழுது பெற்றோர்களே உங்களுடைய காதல் திருமணத்தை நடத்தி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலே தன்னுடைய வாழ்க்கை துணை இழந்திருப்பாங்க. சிங்கிள் பேரண்ட்டாக தன்னுடைய குழந்தைகளை கவனிச்சுட்டு இந்த வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி இருந்திருக்கும். ஆரம்பத்தில் உங்களுக்கு இது போராட்ட காலமாக இருந்தாலும் தன்னம்பிக்கையோடவும் சுயமரியாதையோடவும் இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து காட்டுவீங்க. சில போலியான நபர்கள் உதவி செய்கிறேன் அப்படின்னு உங்களை ஏமாற்றக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. அப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் சரியாக அடையாளம் கண்டுபிடிச்சு அந்த மாதிரி நபர்களை உங்களுடைய வாழ்க்கையில் என்றைக்குமே அனுமதிக்கக்கூடாது. எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் எப்பவும் போல் உங்கள் கடமையை செஞ்சுட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டு வாங்க. உங்களோட குலதெய்வமும் கிரக நிலைகளும் உங்களுக்கு துணையாக இருக்குது. இப்போ நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் எதிர்காலத்தில் உங்களை வாழ்க்கையின் உச்சத்தில் கொண்டு போய் வைக்கும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் எப்பவுமே நினைவு வச்சுக்கணும். உங்களை சுற்றி நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் இந்த மாதிரி எல்லாமே சுற்றி நடந்து வந்தாலும் நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் முன்னேற்ற பாதையில் போயிட்டே இருங்க. உங்களுடைய நல்ல எண்ணங்களுக்கு உங்களுக்கு நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு.